இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும், விதைக்கிறவன் தான் அறுத்து கொள்வான். விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று விளையும். இவைகள் எல்லாம் நமக்கு தெரிந்தவைகளே. இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவர்கள் பாக்கியவான்கள் கூட, அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் கூட. பரிசுத்த வேதாகமத்திலே யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-24 வசனங்கள் ஒரு நிகழ்ச்சி அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. வேவுக்காரர்கள் 2 பேர் தங்கள் தலைவன் யோசுவாவின் கட்டளையின் பேரில் எரிகோவிற்கு வந்து அங்கே அலங்கத்தின் மதில் மேல் இருந்த ராகாப் என்னும் வேசியின் வீட்டில் தங்கினார்கள். அவர்கள் எரிகோவை வேவு பார்க்க வந்தவர்கள். இஸ்ரவேல் தேசத்தின் 2 வேவுக்காரர்கள் தேசத்துக்குள் வந்திருக்கிறார்கள் என்பதை எரிகோவின் ராஜாவுக்கு அறிவித்தார்கள். ராகாப் அந்த 2 பேரையும் ஒளித்து வைத்து தேடி வந்த ராஜாவின் மனிதர்களிடம் அந்த 2 மனிதர்களும் என்னிடம் வந்தார்கள். எந்த தேசத்தார் தெரியாது. அவர்கள் இருட்டும் வேளையிலே புறப்பட்டு போய்விட்டார்கள். சீக்கிரமாய் போய் தேடுங்கள், அவர்களை பிடித்து விடலாம் என்றாள். வீட்டிற்குள் மேலே சணல் தட்டைகளுக்குள்ளேயே அவர்களை மறைத்து வைத்திருந்தாள். அவர்களிடம் சொல்லுகிறாள், தேசத்தின் குடிகளெல்லாம் திகில் பிடித்து சோர்ந்து போயிருக்கிறார்கள். எல்லாரும் தைரியமற்று போய் எல்லாருடைய இருதயம் கரைந்து போயிருக்கிறது. உம்முடைய தேவனாக கர்த்தர் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனாயிருக்கிறார் என்று அவள் சொல்லி, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது சிவந்த சமுத்திரத்தை நீங்கள் ஆராதிக்கும் கர்த்தர் அந்த சமுத்திரத்தை தண்ணீரை வற்றி போக பண்ணினாரே, அதைப்போல் யோர்தானுக்கு அப்புறத்தில் எமோரிய 2 ராஜாக்கள் சீகோன் ஓக் என்ற பெரிய ராஜாக்களுக்கு அவர் செய்ததையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். உங்கள் தேவன் இந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று நல்ல ஒரு வார்த்தைகளை கூறுகிறார். அதே யோசுவாவின் புஸ்தகம் 2-9 வசனத்தை பார்த்தீர்களானால், இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்தாருக்கு தயவு செய்ய கர்த்தர் பெயரில் ஆணையிடுகிறேன் என்றால் பாருங்கள். தகப்பனையும் தாயையும் சகோதரரையும் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்ப பண்ணும்படி எங்களுக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் வாக்கு வாங்கிக் கொள்கிறார். இரக்கம் பாராட்டும் போது ஜீவனையே காத்து கொள்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அவர்கள் தேவனிடத்திலிருந்தே ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களை இந்த ராகாப் ஒரு கயிற்றை ஜன்னல் வழியாய் கட்டி இறக்கி விடுகிறாள். தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடி மலையிலே போய் சற்று நேரம் ஒளிந்திருந்து அவர்கள் திரும்பி வரும் வரை வந்த பின் நீங்கள் வேறே வழியாக போய்விடுங்கள் என்று ஆலோசனையும் சொல்லுகிறார். அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலேயே கட்டி தொங்க வைத்திருந்தாள். இஸ்ரவேல் புத்திரர் இப்போது எரிகோவின் மேல் படையெடுத்து வந்து பட்டணத்தில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவர்களையும் ஆடு மாடு கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணி போடுகிறார்கள். யோசுவா தலைவனாகிய யோசுவா வேவு பார்க்க வந்த 2 புருஷர்களை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டுக்கு போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான எவற்றையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் ராகாப்பையும் அவள் தகப்பன் தாய் சகோதர சகோதரிகளும் அவர்களுக்கு உண்டான யாவையும் அவர்கள் குடும்பத்தார் யாவரையும் வெளியே கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள அவர்களை தங்க வைத்தார்கள். பட்டணத்தையோ அக்கினியினால் சுட்டெரித்தார்கள். அந்த வேசியையும் அவள் குடும்பத்தையும் யோசுவா உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் ஒற்றர்களுக்கு ராகாப் இரக்கம் பாராட்டி தனக்கும் தன் குடும்பத்திற்கும் இரக்கத்தையும் ஜீவனையும் அவள் பெற்றுக்கொள்கிறாள். சாவை தவிர்க்க முடிந்தது. அந்த வேசி ஒரு சிற்றரசனை மணமுடிந்து கொண்டு அவளுக்கு போவாஸ் என்ற ஒரு குழந்தை பிறக்கிறார்.
அந்த போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொள்ளுகிறார். அவர்களுக்கு ஓபேத் பிறக்கிறார். இந்த ஓபேத் வேறு யாரும் இல்லை, இவருடைய மகன் தான் தாவீதின் அப்பாவாக ஈசாய். பிறகு ஈசாய்க்கு தாவீது பிறக்கிறார். தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இரக்கமுள்ள ராகாப் தேவ மனிதருக்கு, இஸ்ரவேல் ஒற்றர்களுக்கு இரக்கம் பாராட்டியது நிமித்தம் இஸ்ரவேல் சேனையில் மாத்திரம் இரக்கம் பெற்று கொள்ளவில்லை, தேவாதி தேவனின் கண்களிலும் இரக்கம் பெற்று இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலே இடம்பெறுகிறாளே. இரக்கம் பாராட்ட சந்தர்ப்பம் வரும்போது இரக்கம் பாராட்டுங்கள். அது தேவனிடமும் எல்லா மனிதர்களிடமும் கூட இரக்கத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். சங்கீதம் 51 பார்த்தீர்களானால், தன்னையே அழிக்க ஓடி ஓடி வந்த விரட்டின தன்னுடைய மாமனார் சவுலுக்கு தாவீதை இரக்கம் பாராட்டி அவன் ஜீவனை எடுக்காமல் விட்டு விட்டார். அதன் மூலம் தாவீது பெரிய குற்றத்தை செய்த போயிலும் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றுக்கொள்கிறான். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கம் பாராட்ட தயை பெருத்தவர். இரக்கம் உம்முடைய சுவாபம். நாங்கள் உம்முடைய சாயலாய் மாறுவது தானே உம்முடைய சித்தத்தின் மேலான நோக்கமாய் இருக்கிறது. எங்களை இரக்கமுள்ளவர்களாய் மாற்றும் தேவனே. எளியவனுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றிருக்கிறதே. எளியவள் ஒவ்வொருவருக்கும் எதை நாங்கள் செய்தாலும் அதை உமக்கே செய்தோம் என்று நீ சொன்னீரே. எங்களையும் உம்முடையவர்களாய் மாற்ற எங்களை தாழ்த்து உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இரக்கம் எத்தனை பெரியது, எல்லா மனிதர்களிடமும் தேவனிடத்திலும் நமக்கு இரக்கம் பெற்றுக் கொடுக்கிறது என்பதை அறிந்தோமே. இதை நீங்கள் அறிந்தது மட்டுமல்ல, மற்றவர்களும் தெரிந்து கொள்ள இந்த செய்தியை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.